இணை வைக்கக்கூடிய என்ற செயல், தர்கா என்ற செயல், தாயத்து என்ற செயல், நபிமார்களிடம் உதவி தேடக்கூடிய செயல், சகுனம் பார்க்கக்கூடிய செயல், ஆரத்தை எடுக்கக்கூடிய செயல், முட்டை எறிந்து எரியக்கூடிய செயல், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்ராஹிம் நபி பெயரால நாங்க குர்பானிகளை கொடுக்கிறோம், இப்ராஹிம் நபி பெயரால ஹஜ் கிரியைகளை செய்கிறோம், இப்ராஹிம் நபி பெயரால எல்லாற்றையும் செய்யக்கூடிய நீங்க இப்ராஹிம் நபியை முன்னிறுத்தி இணை வைத்தலுக்கு எதிராக ஏன் அணிதிரளவில்லை? இணை வைக்கக்கூடிய செய்தியை இளைஞர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இளைஞர்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா, தவறு என்ன தெரியுமா? அவர்கள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே தர்காக்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய கூத்து கும்மாளத்திலே பங்கெடுக்கின்றீர்களே. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படும் சபையிலே நீங்கள் ஒருபோதும் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய இடம், புறக்கணிக்கும் இடம், அதான் தர்காக்கள், கந்தூரிகள், அதாவது நிலைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக நாம் 10 மாத தொடர் பிரச்சாரமாக அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும் இது போன்ற பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள், இன்னும் பிட் நோட்டீஸ், புத்தகங்கள், குழு தாவா, தனிநபர் தாவா என்ற அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை எப்படி உறுதிமிக்க சமூகத்தில் பின்பற்றினார்களோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்திற்காக எவ்வாறு அரும்பாடுபட்டார்களோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் நம்பிக்கை கொண்டதின் காரணமாக எவ்வாறெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார்கள், சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமுதாயம் மறந்தது ஏனோ என்ற கேள்வியின் அடிப்படையில் தான். ஏன்னு சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் பல நபிமார்களை பற்றி பேசுகிறான். எந்த நபிமார்களை பற்றியும் நமக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லா நபிமார்களையும் நாம் சம அந்தஸ்திலேயே பார்க்கிறோம். நபிகளார் கற்றுக் கொடுத்தது அதுதான். இப்ராஹிம் நபியை விட சிறந்தவர் முகமது நபி என்றோ, முகமது நபியை விட சிறந்தவர் மூசா நபி என்றோ, மூசா நபியை விட சிறந்தவர் நூஹ் நபி என்றோ நாம் நபிமார்களிடம் பேதம் பார்க்கவில்லை. நபிமார்களிடம் உயர்வுதார்பு கற்பிக்கவில்லை. நபிமார்களை அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்திருக்கிறானோ அந்த இடத்தில் அப்படியே வைத்திருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரால் ஒரு செயல் திட்டத்தை எடுத்து அந்த செயல் திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? இவைகளைத்தான் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்குமான நபிகள் நாயகத்தின் உம்மத்துக்குமான சம்பந்தம். நாம் 2 பெருநாள்களை கொண்டாடுகிறோம். ஒரு பெருநாள் அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனை வழங்கியதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு 30 முடித்து அதை தொடர்ந்து வரக்கூடிய நோன்பு பெருநாள் என்றும், அதே இன்னொரு பெருநாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை குறித்தும் இந்த சமுதாயம் அதிகமாக விளங்கி வைத்திருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் 2 பெருநாட்கள் மட்டுமே, வேற ஒன்றும் கிடையாது. 2 பெருநாள்ல ஒன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரால் கொண்டாடப்படக்கூடிய பெருநாள். அந்த பெருநாளில் செய்யப்படக்கூடிய செயல்கள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு இருந்தவர்களும் செய்ததின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள், அதை ஒட்டிய ஹஜ் கிரியைகள். நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தே இருக்கும் என்று சொன்னால், இந்த சமுதாயம் நபிகளாருடைய இந்த உம்மத் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தின்பால் செயல்களின்பால் பின்னி பிணைந்துள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புரியாதவர்கள், விளங்காதவர்கள், தெரியாதவர்கள் இந்த சமுதாயத்தில் யாரும் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரால் தான் பெருநாட்களை கூட கொண்டாடுகின்றார்கள். அத்தகைய சமுதாயத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி தெரியாமல் இருக்கிறது தெரியுமா? இதைத்தான் நாம் வெட்கக்கேடாக பார்க்கிறோம். நம்முடைய கவலை என்னென்ன, நம்முடைய சிந்தனை என்ன என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி புரிய வேண்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி தெரிய வேண்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஏகத்துவத்தில் உறுதியாகவும் இணை வைப்பை வேறறுக்கும் விதமாகவும் தன்னை சமூகத்தில் அடையாளப்படுத்தினார்கள் என்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் இந்த சமுதாயம் எப்படி ஆழ தன்னுடைய உள்ளத்திலே பதிய செய்ய வேண்டுமோ, பதிய செய்வதோடு மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் தனது வணக்க வழிபாடுகளை, கொள்கை கோட்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டுமோ, அவைகளை எல்லாம் தன்னுடைய இடக்கரத்தால் புறந்தள்ளிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்கு எதிராக நின்றார்களோ அந்த எதிர் திசையில் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்களே, இந்த அவலம்தான் நம்மளுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். நீங்க இப்ராஹிம் நபி பெயரால ஆட்டை அறுக்கீங்க சரி, இப்ராஹிம் நபியுடைய தியாகம் என்று மாட்டை அறுக்கீங்க சரி, ஹாஜரம்மாவுடைய தியாகம் சொல்லி ஹஜ்ஜுக்கு போனவங்க தொங்கோட்ட ஓடுறீங்க சரி, மக்காவில் தொழுறீங்க சரி, எல்லா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட இருந்தவங்க செய்யக்கூடிய செயல்கள், இதையெல்லாம் தெரிந்து வைத்த சமுதாயம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்தலுக்கு எதிராக எப்படி நின்றார்கள் இது தெரியலையே, அடிப்படை தெரியலையே, அடிப்படை புரியலையே, நோக்கமே தெரியலையே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமுதாயம் சரியாக விளங்கி வைத்திருக்கு சொன்னா, இந்த சமுதாயத்தில் இணை வைக்கல் என்ற மாபாதக செயல் சாதாரண செயலாக நான் சொல்லலை. ஒரு சமுதாயம் என்று சொன்னால், மக்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட பல்வேறு விதமான பாவங்கள் இருக்கும். பாவத்திற்கு அப்பாற்பட்டவனாக மனிதன் படைக்கப்படவில்லை. நபிகளார் வாழ்ந்த காலத்தில் கூட மக்களிடம் பாவங்கள் தென்பட்டது. நபிகளார் தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்தார்கள், அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் அறிவுரை சொன்னார்கள். ஆனா பாவத்தில் எது இருக்கவே கூடாதோ, எந்த பாவம் ஒரு சமுதாயத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்கள் என்று கருதப்படுவார்களோ அந்த பாவத்தை செய்து கொண்டே தங்களை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் வேதனைக்குரிய செயல்கள். இங்கதான் சமுதாயம் புத்தி மலிங்கெடுக்கப்பட்டுள்ளது. இங்கதான் இவர்கள் செய்ய வேண்டிய சரியான செயலை, முறையான குர்ஆனுடைய வசனங்களை, முறையான போதனைகளை பின்பற்றவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நேசிக்க வேண்டியவர்கள் முறைப்படி நேசிக்கவில்லை. இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டியவர்கள் முறைப்படி பின்பற்றவில்லை. அத்தனை பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு சாதாரண பாவம் என்பது ரெண்டாவது, அதை பத்தி நம்ம பேசல. அந்த பாவம் இருக்கக்கூடாதுதான். ஆனா ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா இல்லையா? இணை வைக்கக்கூடிய என்ற செயல், தர்கா என்ற செயல், தாயத்து என்ற செயல், நபிமார்களிடம் உதவி தேடக்கூடிய செயல், சகுனம் பார்க்கக்கூடிய செயல், ஆரத்தை எடுக்கக்கூடிய செயல், முட்டை எறிந்து எரியக்கூடிய செயல், இதெல்லாம் நீங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நீங்க இப்ராஹிம் நபியை பின்பற்றுதோ, இப்ராஹிம் நபியை பின்பற்றுதோ, இப்ராஹிம் நபி பெயரால நாங்க குர்பானிகளை கொடுக்கிறோம், இப்ராஹிம் நபி பெயரால ஹஜ் கிரியைகளை செய்கிறோம், இப்ராஹிம் நபி பெயரால எல்லாற்றையும் செய்யக்கூடிய நீங்க இப்ராஹிம் நபியை முன்னிறுத்தி இணை வைத்தலுக்கு எதிராக ஏன் அணிதிரளவில்லை? இந்த சமுதாயத்தில் நம்மளை தவிர யாரும் கேட்க மாட்டாங்க. நாம மட்டும்தான் கேட்க வேண்டி இருக்கு. மற்றவங்க எல்லாம் கேட்கல என்பதல்ல, கேளுங்கள் என்றுதான் சொல்றோம். ஏன் நீங்கள் இணை வைத்தலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க மறுக்கின்றீர்கள்? இணை வைப்புக்கு எதிராக பேச மறுக்கின்றீர்கள்? இணை வைத்தலை வேறறுக்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் ஏன் இருக்கின்றீர்கள்? இதுல கருத்து வேறுபாடு கிடையாது. இல்ல, எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த ஜமாத்தாக இருந்தாலும், தர்காக்கு போவது, தர்கால வழிபாடு செய்வது, தர்கால விளக்கேற்றுவது, தர்கால கந்திரி நடத்துவது, இதையெல்லாம் மற்ற அமைப்புகள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை இல்லை என்று அறிந்திருக்கின்றீர்களோ அதை சமுதாயத்தில் ஏன் எடுத்து சொல்ல மறுக்கின்றீர்கள்? நம்முடைய அருமை சகோதரர்கள், அருமை ஜமாத்தார்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை நன்மை என்ற அடிப்படையில் செய்கின்றார்களே, இதைத்தானங்க பார்க்கிறோம். இன்னைக்கு தர்காக்கு செல்லக்கூடிய, இன்ன பிற சிறுக்கான விஷயங்களை செய்யக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமோ அது பாவம்னு செய்யவே இல்லை. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் வட்டி வாங்குகிறான், பாவம் என்று தெரிந்திருக்கிறான். ஒரு மனிதன் சாராயம் குடிக்கிறான், பாவம்னு தெரிந்து வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் புறம் பேசுகிறான், பாவம் என்று விளங்கி வைத்திருக்கிறான். ஆனா தர்காக்கு சென்று வழிபடுவதை பாவம் என்று யாருமே புரியாம நன்மை என்ற பெயரில் அங்கு சென்று வழிபாடு நடத்துகின்றார்களே, இது அந்த மக்களை அறியாமை புறத்தில் தள்ளுவதல்லவா?
சாராயம் குடிக்கவங்க கூட பாவம் நினைச்ச ஒரு நேரம் அல்லாட்ட தௌபா செஞ்சிருவான். வட்டி வாங்குதவங்க கூட பாவம் தான் செய்திருக்கிறோம், அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அவனும் பாவ மன்னிப்பு தேடிட்டு போயிடுவான். ஆனால் தர்காவுக்கு சென்றவன் இறைவான தர்காவுக்கு சென்று விட்டேனே என்று எங்கேயாவது தௌபா செய்வானா? செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்? அதை அவன் தவறு என்றே உணரவில்லையே. எந்த செயலோ ஒரு மனுஷன் தவறு என்று உணரவில்லையோ அப்போது எப்படி அவன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவான்? அதனால தான் தேட மறுக்கிறான். இஸ்லாத்துல இன்னைக்கு சமுதாயத்துல ஊருக்கு ஒரு தர்காக்கள் பெருகி கொண்டு செல்கின்றது. செயலில் இந்த தர்காக்கள் எல்லாம் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்றது. என்ன காரணம் யோசிங்களா? செய்திங்களா? இது இணை வைக்கக்கூடிய பாவம், நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பாவம் என்று சமுதாயத்திற்கு விளக்கினார்களா? சொன்னார்களா? சொல்லலையில. அதைத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாம் கையில் எடுத்திருக்கிறோம். எதுக்கு? யாரு மீது யாருக்கும் போட்டியாக இல்லை, யாரோடு சண்டையிடுவதற்காக அல்ல, யாரோடு கருத்து அதெல்லாம் இல்லை, கொள்கையை சொல்வதற்காக, குரானை பற்றி பேசுவதற்காக, இப்ராஹிம் நபியினுடைய உண்மையான வரலாற்று செய்திகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தில் எப்படி உறுதியாக நின்றார்களோ அந்த உறுதியை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிடுவோம். கேட்கவன் கேட்கட்டும், கேட்காதவன் போட்டும், அதை பத்தில எங்களுக்கு கவலையே இல்லை. நபிமார்கள் சொல்லி கேட்காத சமுதாயம் நான் சொல்லி கேட்டும் நான் நம்பல. புறக்கணிக்கியா? தாராளமா நீ புறக்கணி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் சாட்சிகளாக நிற்போம். இறைவா, இந்த சமுதாயத்தில் ஒரு பிரிவினர், எங்கள் உறவினர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் ஜமாத்தார்கள் அறியாமையில் இருந்தார்கள், தர்காக்களுக்கு சென்றார்கள், தன்னுடைய வழிபாடுகளை தர்காக்கள் அமைத்துக் கொண்ட பொழுது உன்னுடைய போதனைகள் மூலமாக, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று செய்திகள் மூலமாக அவர்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்த்தினோம். அவர்கள் செவிசாய்க்கவில்லை, எங்களை ஏளனமாக பார்த்தார்கள், எங்களை அற்பமாக கருதினார்கள், எங்களை குறைமதி உடையவர்கள் என்று பகட்டு வார்த்தையால் பேசினார்கள். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. உன்னுடைய உத்தரவு இந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நாங்கள் சொல்லிவிட்டோம் யா அல்லாஹ். வேற என்ன நமக்கு பிரச்சனை? வேற என்ன கருதி? அரசியல் மீட்டிங்கா? திமுக மீட்டிங் போட்டு அண்ணா திமுக பேசுவது அதெல்லாம் கிடையாது. எந்த அரசியல் நோக்கமும் எங்களுக்கு கிடையாது, எந்த அரசியல் சார்பும் எங்களுக்கு கிடையாது, யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. எங்கள் கையிலே திருமறை குர்ஆன் இருக்கிறது, நபிகளாருடைய போதனை இருக்கிறது. இரண்டிலும் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கூடுதல் குறைவின்றி மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம். ஏற்பவர் ஏற்கட்டும், மறுப்பவர் மறுக்கட்டும், எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படுவர்கள் அல்ல. ஏன் சொல்றேன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் செஞ்சாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை மற்றவர்கள் புறக்கணித்தது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெற்றோர்களே ஏற்றுக்கொள்ளல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏக இறைவனைத்தான் நீங்க வணங்கணும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தான் படைத்தவன், அவன் தான் எஜமான், அவன் தான் எல்லாம் செய்கிறான் என்ற செய்தியை தன் சமூகத்தில் சொல்றாங்க. சமூகம் புறக்கணிக்கிறது, சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி அடிக்கிறது. சமூகம் விரட்டி அடித்த பரவாயில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெற்றோர்களும் சேர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புறக்கணிக்கின்றார்கள். இதை விட வேற என்ன வேணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெற்றோரே கேட்கலையே. இப்ப என்ன செய்தி தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெற்றோர்கள் புறக்கணித்ததால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோத்து விடவில்லை, அவர்கள் பெற்றோர்கள் தோத்தார்கள், நரகத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். நாம் அந்த சமுதாயத்தில் புரிய வைக்க வேண்டிய செய்தி அதுதான், சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். நாங்கள் சொல்லுவதை நீங்க அதெல்லாம் மேட்டர், நாங்கள் சொல்லவே இல்லை, விட்டுருங்க. எங்க சொல்ல நீங்க கேட்கவே வேண்டாம், எங்க சொல்ல நீங்க செவிசாய்க்கவே வேண்டாம். குர்ஆனை எடுங்க சார், உங்க கையில குர்ஆன் இருக்குல்ல, தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து சொல்றான்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அழகாக பேசுறான்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து திருமறை குர்ஆன் எப்படி பேசுகிறது? வமா கான மினல் முஸ்ரிக்கீனங்க. இந்த இப்ராஹிம் ஒருபோதும் இணை வைத்தவராக இருக்கவில்லை, முஸ்ரிக்கீனாக இருக்கவில்லை. குர்ஆன் தானே சொல்லுது, குர்ஆனுடைய வசனத்தை தானே சொல்லுதோ. குர்ஆனுடைய வசனம் உங்களுக்குமானது தானே, எனக்குமானது தானே, ரெண்டு பேருக்கும் பொதுவானது தானே. அப்ப யார் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் குர்ஆனின் பிரகாரம் வரணும்ல.
குர்ஆனுடைய வழிமுறைக்கு வரணும்ல. வாங்க, அன்போடு அழைக்கிறோம். மங்களக்குடி ஜமாத்தார்களை அழைக்கிறோம், மங்களக்குடி இளைஞர்களை அழைக்கிறோம், மங்களக்குடி தாய்மார்களை அழைக்கிறோம், எல்லோர்களையும் அழைக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு எந்த வாய்க்கா வரப்பு சண்டையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, கூடுதல் குறவும் இல்லை. ஏன் சொல்ல நீங்க கேட்க வேண்டாம், உங்க சொல்ல நாங்க கேட்க வேண்டாம். எல்லோரும் குர்ஆனின் பிரகாரம் வாருங்கள், குர்ஆனுடைய சொல்ல எல்லோரும் கேட்போம். இதை விட வர நாங்க என்ன சொல்லணும்னு கேட்கிறேன். எங்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இதை விட ஏன் சொல்ல கேளுன்னு நாங்கள் உங்களை என்னைக்கு சொல்லவே இல்லை. ஏன் சொல்ல கேட்காத வேண்டாம் விட்டுரு. குர்ஆன் சொல்லுதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் இணை வைப்பவராக இருக்கவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இணை வைத்தலுக்கு எதிராக நின்றார்கள் என்று நீங்கள் ஏன் சிந்திக்க மறுக்கின்றீர்கள் சகோதரர்களே? இந்த கேள்வி கேட்க தானே செய்வோம். இந்த கேள்வி கேட்கணும். ஏன் கேட்கிறோம் தெரியுமா? நீங்கள் யாராகவோ இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய உறவினர்கள், நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய ஜமாத்தார்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள், என்னுடைய மாம மச்சாங்கள், உங்கள் மீது எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, கவலை இருக்கிறது. உங்கள் மறுமை வாழ்வு குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். ஆகவே அறியாத உங்களிடம் அறிவை கொண்டு வருகிறோம். அறிவு என்பது என்னுடைய கருத்தல்ல, குர்ஆனுடைய செய்தி. இது என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் கேட்கிறேன், தர்கால வழிபாடு நடத்தித்தான் ஆவோம். அதில் தான் நடத்துங்க, நல்லா நடத்துங்க. நாங்களும் கூட வர்றோம், வழிபடுவோம், விளக்கேற்றுவோம், மாலை போடுவோம், கபருக்கு சந்தனம், நீங்க என்னெல்லாம் செய்தீங்களோ அவ்வளவே நாங்கள் செய்தோம். ஆனால் இவைகள் எல்லாம் குர்ஆனில் இருந்தோ நபிமொழிகளில் இருந்தோ சரிதான் என்பதை நீங்கள் நிரூபித்தால் உங்களோடு நாங்களும் நிற்க தயார். ஏது சொல்றேன்னா, மார்க்கம் என்பது எனக்கும் உங்களுக்கு சொந்தமானதல்ல. அத்தீனு ஹாலிஸ், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது நல்லா சொல்றான். மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது அது ஒன்றும் உன் வீடு இல்லை, உன் தோட்டம் அல்ல, உன்னுடைய நிர்வாகம் அல்ல, உன்னுடைய ஆட்சி அதிகாரம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எது சரி என்றும் எது தவறு என்றும் எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் அல்லாஹ் ஒருவனே உத்தரவிடக்கூடியவன். அங்கிருந்து பாப்பவாங்க, மார்க்கத்தை தானே தேடுறீங்க, மார்க்கத்தை தானே புரியுறீங்க, தர்காவுக்கு தானே கூப்பிடுறீங்க. அது சரிங்கிறீங்கல்ல, எதுல இருந்து சரிங்கிறீங்க? இப்ராஹிம் நபி வாழ்க்கையிலிருந்து சரி என்று சொல்லுகின்றீர்களா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியிலிருந்து சரி என்று சொல்லுகின்றீர்களா? இல்லையே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை இட்டார்கள், அலியே, இந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டு கபர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறதே, தரைக்கு மேல இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த உத்தரவு என்னது? கபறுகளை அடிச்சு நொறுக்கு, கபறுகள் இருக்கக்கூடாது. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் கூட சொன்னார்கள், நான் மரணித்த பிறகு எப்படி முன்பு வாழ்ந்த சமுதாயம் அந்த நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றியதோ அதுபோல என்னுடைய அடக்கத்தலங்களையும் நீங்கள் வணக்கத்தலங்களாக மாற்றாதீர்கள். நபிகளாருடைய அடக்கத்தலத்திலேயே வணக்கத்தலம் செய்யக்கூடாதுன்னா நீங்க அவுலியான்னு சொன்னா என்ன, ரஹ்மத்துல்லாஹின்னு சொன்னா என்ன, யாருன்னு சொன்னா என்ன? நபிகள் நாயகத்திட்டே கையேந்து கேட்க கூடாது, நபிகளாருக்கே உருசு கொண்டாடக்கூடாது, நபிகளாரிடமே பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. நபிகளாரோடு ஒப்பிடும் பொழுது எந்த அவுலியாவாக இருந்தாலும் நபிகளாருடைய கால் தூசிக்கு சமம். என்னோடு ஒப்பிட்டா வேணா அவர் சிறந்தவராக இருக்கலாம், நாங்கள் எங்களோடு ஒப்பிடவில்லை, நபிகளாரோடு ஒப்பிட்டு பாருங்கள். நபிகளாரோடு ஒப்பிட்டால் யாராக இருந்தாலும் எளியவர் தானே, சிறியவர் தானே. அந்த நபிகளாரிடமே நீங்கள் எந்த பிரார்த்தனையும் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது எப்படி நபிகள் நாயகம் அல்லாத இறந்து மண்ணோடு மண்ணாகி மக்கி போன ஒருவிடம் சென்று உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் கையேந்துகின்றீர்களே, இது எந்த குர்ஆனில் இருக்கிறது? அதுதானே கேட்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் உடைய ஏகத்துவத்தில் நம்ம எதை சொல்றோம்? பிரச்சாரத்தில் எதை முன்வைக்கிறோம்? நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்பது, செய்யக்கூடிய காரியம் என்பது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியமாச்சு, அல்லாஹ் கடுமையாக வெறுக்கக்கூடிய காரியமாச்சு. இணை வைத்தல் குறித்து பேசும் பொழுது மகத்தான பாவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இணை வைத்தலை செய்றீங்களே, நீங்கள் செய்யக்கூடிய தர்கா வழிபாடுகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி இருக்கிறதா? இப்ராஹிம் செஞ்சாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தர்காக்காக சென்று வழிபாடு நடத்தினார்களா? இல்லையிலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து குர்ஆன் என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது? அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅஹு.
இந்த இப்ராஹிமிடமும் அவரோடு இருப்பவர்களோடும் உங்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? எப்பேற்பட்ட முன்மாதிரி தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சூளுரைத்தார்கள். எப்படி சூளுரைத்தார்கள்? இது காலூலி கௌமிஹிம், அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு அல்லாஹ் அல்லாததை நீங்கள் வணங்குகின்றீர்களே. இப்ராஹிம் சொல்றாங்க, நீ வணங்க வேண்டியது எது? அல்லாஹ் தானே. அல்லாஹ்வை விடுத்துட்டு அல்லாஹ் அல்லாததை நீ வணங்குகின்றீர்களே, அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம், நிராகரிக்கிறோம். நீ வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை தானே வணங்கணும், அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். அல்லாஹ் அல்லாததுன்னா யாரு? அல்லாஹ்வை போல எந்த மனிதர்களை, எந்த அடக்க ஸ்தலங்களை நீங்கள் கருதுகின்றீர்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய இடத்தில் தான் இருக்கிறார்கள். கேட்டா சொல்லுவாங்க, நாங்க ஒன்னும் அவுலியாக்கள் அல்லாஹ்னு சொல்லலையே. நீங்க அவுலியாக்கள் அல்லாஹ்னு சொல்லல, ஆனா அல்லாஹ்வை போல் பார்ப்பார்கள் என்று நம்புகின்றீர்கள், அது இணை வைத்தல். அல்லாஹ்வை போல கேட்பார் என்று நம்புகின்றீர்களே, அது இணை வைத்தல். அல்லாஹ்வும் பார்க்கக்கூடியவன், மனிதனும் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய பார்வையும் மனிதனுடைய பார்வையும் ஒன்றா? அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனும் மனிதனுடைய கேள்வித்திறனும் ஒன்றா? மனிதன் பார்ப்பதாக இருந்தா திரை இல்லாம இருக்கணும், முன்னால் உள்ளதை பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ் மறைவானவற்றை அறியக்கூடியவன். ஆழ்கடலின் கீழே கரும்பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊறி சென்றால் கூட அதையும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய பார்வையை கபூரில் குழி தோண்டி அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாகி சென்ற அந்த அவுலியாவின் இடத்தில் நீங்கள் கையேந்தும் பொழுது என்னுடைய பிரார்த்தனை அவர் பார்க்கார் என்று நம்புகின்றீர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையோடு மனிதனுடைய பார்வையை நீங்கள் ஒப்பிட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றீர்களே, இதுதான் சிறுக்கு. சிறுக்குனா என்ன? அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், மனிதனும் ரெண்டும் ஒன்னான்னு கேட்கிறேன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் எப்படி கேட்பான்? இந்த உலகத்துல ஒரே நேரத்துல 800 கோடி மக்களும் ஒரே அட்ட டயத்துல யா அல்லாஹ் என்று கூப்பிட்டால் அனைவருக்கும் பதிலளிக்க கூடியவன் அல்லாஹ். ஆனா மனிதன் அப்படியா? நான் ஒருத்தன் பேசுறேன், நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க. நீங்க எல்லாரும் பேசுனா என்னால கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தரா பேசு, குழப்பது சொல்லுவோம்ல, பேசுவோம். மனிதனுடைய கேள்வி திறன் அவ்வளவுதானே. ஆனா தர்கால நீங்க என்ன செய்றீங்க? அடக்கம் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆன பிறகு என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய வேண்டுதலை அடக்கம் செய்யப்பட்ட அவுலியா கபருக்குள்ள இருந்து கேட்கிறார் நம்புறீங்கல்ல, இந்த கேள்வி திறனை நீங்க அல்லாஹ்வோடு ஒப்பிடுகின்றீர்கள். ஆகவே அது சிறுக்கு. இணை வைத்தெல்லாம் முதல்ல என்னன்னு புரியணும்ல, என்னன்னு தெரியணும்ல. ஏன் தர்காவுக்கு செல்லக்கூடாது, தர்கால வழிபடக்கூடாது, அவுலியாக்கள்கிட்ட கேட்கக்கூடாது, அவுலியாக்கள்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது? ஏன் இல்ல? நபிகளார பார்த்து அல்லாஹ் சொல்றானே, இன்னக்கலா துஸ்மியு மௌத்தா, நபியே நீர் இறந்தவரை ஒருபோது செவியேற்க செய்ய முடியாது. நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றா, இறந்து போனவங்க எப்படி செவியேற்பாங்க? அல்லாஹ் சொல்றா செவியேற்க செய்ய முடியாது என்று. ஆனால் இவர்களை அறிகின்றார்கள், இவர்கள் புரிகின்றார்கள், அவர்கள் இறந்து விட்டாலும் செவி ஏற்பார்கள் என்று. அப்ப அல்லாஹ்வுடைய செவித்திறனும் இவர்களுடைய செவித்திறனும் சரி என்று நம்புகின்றீர்களே, இதுதானே இருக்கு. இதைத்தானே எதிர்த்தாங்க. இணை வைத்தல் என்பது ஊருக்கு ஊரு, இடத்துக்கு இடம், நம்பிக்கைக்கு நம்பிக்கை வேறுபடும். வெறும் கற்சிலைகளை வணங்குவது மட்டும்தான் இணை வைத்தல. அதை மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்தாங்க? இல்ல, அந்த காலத்தில் அது இருந்துச்சு, ஆகவே அவங்க அதை எதிர்த்தாங்க. ஆனால் காலத்திற்கு ஏற்ப எந்த வடிவத்தில் இணை வைத்தல் வந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பொதுவான செய்தி எது? அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை வணங்குகின்றீர்களோ அவர்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இது இப்ராஹிம் நபியோட சூளுரை, இப்ராஹிம் நபி சொன்ன செய்தி. உங்களை நாங்கள் வெறுக்கிறோம், உங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். கஃபர்னா பிகும்ங்கறாங்க, உங்களை நாங்கள் மறுக்கின்றோம். அருமை சமுதாயமே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து காழ்ப்புணர்வோடு அணுகாதீர்கள். உங்களிடம் நாங்கள் சண்டையிட வரவில்லை, கருத்து மோதலுக்கு வரவில்லை. குர்ஆனில் உள்ள செய்தியை சொல்லுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வச்ச செய்தியை பேசுகிறோம். உங்கள் மறுமை வாழ்விற்காக கூட்டம் போட்டு ரேடியா கட்டி லைட்டு போட்டு நாங்க பேசுவதனால எங்களுக்கு என்ன லாபம், என்ன பலன்? இல்ல. ஆனா உங்களுக்கு பலன் இருக்கிறது. நீங்கள் நேர்வழியில் வந்தால், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல்களை விட்டு வெளியேறினால் மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம். உங்களுக்கு லாபம் இருக்கு. நீங்க வந்துதான் ஆகணும், வராம முடியாது. எப்படினாலும் ஒரு செய்தியின் பக்கம் வரணும்ல. எந்த செய்தியின் பக்கம் வர?
இப்ராஹிம் நபியோட செய்தியின் பக்கம் வாங்க. இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் ஒருபோது இணை கற்பித்தவராக இல்லை. அந்த செய்தியின் பக்கம் வாங்க. தேவையில்லாத வாதம் வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். ஓ சொல்ல நான் கேட்கவா, இந்த ஈகோ வேண்டாம். இப்ராஹிம் நபி சொல்ல கேளுங்க, எல்லோரும் கேளுங்க. எந்த இப்ராஹிம் நபியை முன்னிறுத்தி நீங்கள் பெருநாள் கொண்டாடுகின்றீர்களோ அந்த இப்ராஹிம் நபி எப்படி தூய இஸ்லாத்தை இணை வைப்புக்கு எதிராக மேற்கொண்டார்களோ அதான் பேசுறோம். இவ்வளவு நாள் நாங்க பேசக்கூடியது, இப்ப பேசக்கூடியது, நாளைக்கு பேசக்கூடியது, பேசிக்கொண்டே இருப்போம். இணை வைப்புக்கு எதிராக எங்களது நாவு எழும்பிக் கொண்டே இருக்கும். எங்கள் பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அச்சம் இல்லை, பயம் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த சமூகத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக சொல்லிக்கொண்டே இருப்போம். காரணம் என்ன? சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும், என்னுடைய உறவினர்கள் நேர்வழி பெற வேண்டும், இந்த மஹல்லாவாசிகள் நேர்வழி பெற வேண்டும், மறுமையிலே மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இணை வைத்தை ஒழித்துத்தான் ஆக வேண்டும். அதுக்குதான் பேசுறோம், அதுக்குதான் உரிமையோட கேட்கிறோம். நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கந்தூரி விழா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்க செய்யக்கூடிய இந்த கொடிக்கட்டாக இருக்கட்டும், யானை ஊர்வலகங்களை, சந்தன எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது அப்படி செஞ்சாங்களா? இல்ல நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு நபிகளாருக்கும் செய்யப்பட்டதா? நபிகளாரும் செய்யல, இப்ராஹிம் நபியும் செய்யல, நபிகள் நாயகத்துக்கு நபித்தோழர்களும் செய்யல. இன்னைக்கும் மதீனாவில் பார்க்கத்தான் செய்யறோம், எங்கேயுமே இல்லையே. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் நன்மை என்ற அடிப்படையில் செய்கின்றீர்களே, அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக அல்லாஹ் உங்களை பார்க்கிறானே என்ற கவலையில் பேசுகிறோம். அல்லாஹ்வோட அநியாயக்காரர் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர்தான் அநியாயக்காரர். அல்லாஹ்வுக்கு யார்? ஏனென்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபிகளாரோடு சேர்ந்து முஆத் என்ற ஒரு நபித்தோழர் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நபித்தோழர்கிட்ட நபிகள் நாயகம் கேட்கின்றாங்க, முஆதே, இந்த மக்கள் மத்தியில் மக்களுக்கு அல்லாஹ்விடம் உள்ள உரிமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மக்களிடம் உள்ள உரிமை என்ன தெரியுமா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது முஆத் என்ற நபித்தோழர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, அனைத்தும் அறிந்தவர்கள், எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் சொன்னால் புரிந்து கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மக்களுடைய உரிமை என்பது அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வை மக்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்க கூடாது. இதுதான் அல்லாஹ்விடத்தில் மக்களுக்கான உரிமை. மக்களிடத்தில் அல்லாஹ்வுக்கான உரிமை என்ன? அவர்களை இணை கற்பிக்காத நிலையில் அவர்களை அவன் நரகத்திற்கு அனுப்ப கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்களே, அல்லாஹ் தான் உன்னை படைச்சான், அவன் தான் உனக்கு எஜமானனாக இருக்கிறான், அவன் தான் உன்னை சொர்க்க நரகம் என்று தீர்மானிக்க போறான். அல்லாஹ் உன்னை படைத்திருக்க, அல்லாஹ் அல்லாத இன்னொருவரை நீ எப்படி கடவுளாக பார்க்க முடியும்? அது அநியாயம் அல்லவா? அக்கிரமம் அல்லவா? அது செய்யக்கூடாது அல்லவா? ஒருவன் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான அவனைத்தான முதலாளி சொன்ன பக்கத்தில் முடியும். உலகத்திலேயே ஒத்துக்கொள்ள மறுக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் எஜமானனாகிய, எல்லாத்தையும் படைத்த, வானம் பூமியை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த, மனிதர்களை படைத்த, நம்மை அடக்கி ஆளக்கூடிய எஜமானன் அல்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ் மறுக்கல. அல்லாஹ்வை மறுப்பது மட்டுமல்ல பிரச்சனை, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கும் விதமாக மனிதர்களுக்கு ஆற்றல் இருப்பதாக நம்பினாலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள். அதைத்தான் ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கிறோம், மங்களக்குடியிலே சொல்றோம், எல்லா பக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ்வுடைய அருளாலே ஒரு நேரத்தை மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாம இருந்தோம் எல்லோரும். நான் உட்பட, இங்க அமர்ந்திருப்பவர் உட்பட எல்லோரும் தெரியாம தானே இருந்தோம். யாருக்கும் தெரியாது மார்க்கம்னா என்ன என்று. நாமளும் தர்காவுக்கு தான் போனோம். பரீட்சையில் பாஸ் ஆகணும்னா கூட அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அவுலியாக்கள்கிட்ட சென்று பாத்தியா ஓதி நேர்ச்சை வழம்பி அங்கே அட்டண்டன்ஸ் போட்டுதான் பரீட்சைக்கு போகக்கூடிய அறியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் நமக்கு அறிவை விசாலமாக்கினான், மார்க்கத்தை அறிய செய்தான், இணை வைப்பு என்றால் என்ன என்று புரிய செய்தான். அதனுடைய விளைவாக தமிழகத்தில் ஒரு பேரெழுச்சி, இணை வைப்புக்கு எதிராக இந்த சமுதாயம் திரண்டெழுந்தது. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் வெகுண்டெழுந்தார்கள். அதான உண்மை. சமுதாயத்தில்
ஆரம்பத்தில் தௌஹீது பிரச்சாரம் எங்க வீரியமா போய் சேர்ந்ததுன்னா இளைஞர்கள் மத்தியில தான், மாணவர்கள் மத்தியில தான், சிந்திக்கும் ஆற்றலுடைய மத்தியில தான். அதுல வந்தவங்க தானே எல்லாரும், அப்படித்தானே எல்லாரும் உருவாகணும். இன்னைக்கு அந்த இளைஞர்களுடைய வழிமுறை என்பது இணை வைப்பை புரிந்திருக்கின்றார்கள், நான் மறுக்கல. இணை வைக்கக்கூடிய செய்தியை இளைஞர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இளைஞர்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா, தவறு என்ன தெரியுமா? அவர்கள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே தர்காக்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய கூத்து கும்மாளத்திலே பங்கெடுக்கின்றீர்களே. நீங்கள் உங்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படும் சபையிலே நீங்கள் ஒருபோதும் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய இடம், புறக்கணிக்கும் இடம், அதுதான் தர்காக்கள், கந்தூரிகள், அதான் அதனுடைய நிலைகள். அங்கே உங்களுக்கு சொல்றீங்க எங்கள் தர்கால நம்பிக்கை இல்லைங்கிறீங்க, தர்கால அவுலியாக்கள் கையேந்தல் சொல்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அந்த நிகழ்வுகளோடு நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்தும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, அந்த பாவத்தை விட்டு விலகாம அதோடு சேர்ந்திருந்ததுனால அவனை மாதிரி தானே நீயும். இந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டாமா, இந்த ஊர் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டாமா? தர்காக்கள் என்ற பெயரிலே அங்கே நடக்கக்கூடிய எத்தனையோ அனாச்சாரங்கள், ஆடல் பாடல் கச்சேரிகள்லாம் பல இடங்கள் நடக்கு. இங்கே நடக்கான்னு தெரியல. தர்காக்கள் பேரை வச்சுக்கிட்டு ஆடல் பாடல், சினிமா கச்சேரி, பல பெண்களுடைய போட்டோக்களே போட்டு போறான். நம்ம இளைஞர் போறான், இணை வைப்பை பற்றி புரிந்த இளைஞர் போறான். நான் கேட்கிறேன், பாவம் செய்வது என்பது இரண்டாவது, ஆனால் இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, மார்க்கத்தை மடைமாற்றக்கூடிய அந்த இடங்களுக்கு நீங்கள் செல்வதின் காரணமாக அதை அங்கீகரிப்பது போல பார்க்கப்படுகின்றீர்களே. நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காவிட்டாலும் அதுவும் அதை போல தானே. உங்களுக்கு ஒரு இடம் இல்லையா, வேற ஒரு சிந்தனைகள் இல்லையா? தர்காக்கள்ல சென்று இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு சப்போர்ட் செய்வது போலதான் இந்த ஊர் இளைஞர்கள் அதில் பங்கெடுக்க வேண்டுமா, அதை ஆதரிக்க வேண்டுமா, அந்த செயல்களை அனுபவிக்க வேண்டுமா? நமக்கென்று ஒரு கொள்கை வெளிப்பாடு இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் பால்படுத்தப்படுகிறது. இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நன்மை என்ற பெயரிலே மக்கள் இணை வைத்து நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற வேதனைப்பட வேண்டிய இளைஞர்கள், கவலைப்பட வேண்டிய இளைஞர்கள். இளைஞர்கள் பொதுவாக பல நேரங்களில் பார்த்துருக்கிறோம், அப்படியே மார்க்கத்துக்கு ஒன்றுனா கொதிச்சு எழுவாங்க, சமுதாயத்துக்கு ஒன்றுனா துடிச்சு எழுவாங்க. நபிகளாரை பற்றி யாராவது இழிவா பேசிட்டா உடனே போராட்டம், ஆர்ப்பாட்டம். சரிதான், வேணும். சமூக சிந்தனை வேண்டும், மார்க்க சிந்தனை வேண்டும். நபிகளாரை அவமதிப்பவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்றை மறந்து விடுகின்றீர்கள், யாரோ ஒருவன் எங்கோ இருந்து இஸ்லாத்திற்கு எதிரியாக நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தும் பொழுது உங்களுக்கு வரும் ரோஷம் என்பது, அந்த செயலை நீங்களோ உங்கள் சமுதாயமோ உங்கள் உறவினர்களோ உங்கள் ஊர்க்காரர்களோ செய்யும் போது மௌனம் காக்கின்றீர்களே, இது இரட்டை வேடம் அல்லவா? இதான இரட்டை வேடம். எவனோ சொல்றான், எங்க இருந்தோ சொல்றான், அதுக்கு கொதிச்சு எழுதுறீங்களே. நபிகளாரை பத்தி பேசினா, ஆனா நம்ம ஊர்ல, நம்ம இடத்துல, நம்ம சொந்த பந்தோ மார்க்கத்தை மாற்றி திசை திருப்பி மக்களை தவறான வழி நடத்தி மார்க்கத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய அந்த நிலையை காணும் பொழுது உங்களுடைய ரத்தம் எத்தனை மடங்கு கொதிக்கணும்? ரத்தம் கொதிக்க வேண்டிய இளைஞர்கள் அந்த நிகழ்வுகளிலே பங்கெடுப்பதன் மூலமாக இஸ்லாத்தை அழிக்கின்றீர்களே, இதுதான் இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் செய்யும் தியாகங்களா? நாங்கள் ஊர்ல கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி உங்களால முடியுது, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? தவறல்லவா? தவறை திருத்த வேண்டும் அல்லவா? செய்தவனை செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய நாமளே கூட சேர்ந்து நின்னோம்னா அது எப்படி சரியாகும்? எத்தனை போராட்டம் பண்றோம், எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றோம்? எதுக்கு எதிராக? தீமைக்கு எதிராக, சாராய கடைகளுக்கு எதிராக, போதைக்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பால்படுத்துகின்றார்களே, அதற்கு எதிராக வெகுண்டெழ வேண்டிய சமுதாயம். கள்ள மௌனம் காக்கிறார்கள் என்றால் இளைஞர்களே, உங்களுடைய மனநிலையை நீங்கள் சரி செய்ய வேண்டும். உங்களுடைய மார்க்க பற்றுகளை நீங்கள் சரி காண வேண்டும். திருமறை குர்ஆனோடு உங்கள் தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும். நபி மொழிகளோடு நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் எது பாவம், எது தவறு, எது ஒழிக்கப்பட வேண்டும், எதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற செய்தி உங்களுக்கு புரியும் சகோதரர்களே. அது பக்கம் நான் வரல, வராம இருக்கிறீங்க. இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியே நீங்க சரியான முன்மாதிரியா பார்க்கல. உஸ்வத்துல் ஹசனா என்பது புரியல. நான் வேகத்துவத்திற்கான வெயிட் உங்களுக்கு தெரியல. படிங்க, குர்ஆனை படிங்க. நாங்கள் எங்க சொல்ல படிங்க நாங்கள் குறை இல்லையே, குர்ஆனை படிங்க தானே சொல்றோம். குர்ஆனை தமிழ்ல படிச்சு பாருங்க தானே சொல்றோம். தவறின் காரணமாக
நிரந்தரமான ஹாலிதீன ஃபீஹாங்கறா. யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த நிலையில் மரணிக்கின்றார்களோ. ஒரு மனிதன்ட்ட வேற வேற பாவம் இருக்கு, அதெல்லாம் சரி, அந்த பாவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு மனிதன் இணை கற்பித்த நிலையில் அவன் அல்லாஹ்விடம் பாவம் பண்ணி தேடாம அப்படியே மரணித்து விட்டான் என்று சொன்னா அவனுடைய நிலை மறுமையில என்ன? நிரந்தர நரகம் தானே, நிரந்தரமாக இருப்பால, விடுதலை கிடையாதுல்ல. அத்தகைய பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்கின்றீர்களே, சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றீர்களே, இந்த பாவங்களில் இருந்து எப்பொழுது நீங்கள் விடைபெறப் போகின்றீர்கள்? இணை வைப்பு என்று சொன்னா தர்கா மட்டுமில்ல, வேற பல செய்திகள் இருக்கு. சமுதாயத்தில் இணை வைப்பு எப்படி இல்லாம நீங்க பூந்திருக்கு. தர்கா என்பது ஒரு பெரிய அம்சம், வெளியில காட்டப்படக்கூடியது, கண்ணு முன்னால இருக்கிறது. அது மட்டுமா இணை வைப்பு? தகடு தாயத்துகளை எழுதி கொண்டு சமுதாயம் அலைகிறது. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் தகடு தாயத்து உண்டா? இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியில கயரை எழுதி கழுத்துல கட்டுதது, இடுப்புல கட்டுதது. இந்த கயரை கட்டுதது மூலமாக அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய வராத ரஹமத்தை இழுத்து கொண்டு வந்துரும், வரக்கூடிய முசீபத்தை தடுத்துரும் என்று இறைவன் ஒரு கயர்ல கொண்டு நிறுத்துறான. இது சிற்கல்லவா? இதை புரிஞ்சோமா? இதை தெரிஞ்சோமா? நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை சகோதரர்களுடைய கைகளிலே, இடுப்புகளிலே, கால்களிலே, கழுத்துகளிலே தாயத்துக்களை தொங்க விட்டுருக்கானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தில் இது எங்க இருக்கு? யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவரிடம் பையத் செய்வதற்காக ஒரு 10 நபர்கள் வருகின்றார்கள். நபிகளார் அதில் 9 பேரிடம் பையத் செய்கின்றார்கள். இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க, கடமைகளை சொல்றாங்க, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஒருவரை மட்டும் புறக்கணிக்கின்றார்கள். அந்த 10 பேர்ல 9 பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் 10 பேர் வந்தோமே, எங்கிட்ட 9 பேர்ட்ட பையத்து செய்தீர்களே, ஒருவரை நீங்கள் நிராகரிக்க என்ன அர்த்தம்? நபிகளார் சொல்றாங்க, அவர் கழுத்துல தாயத்திற்கு கயிறு கட்டியிருக்கிறாரு, இணை வைக்கும் நிலையில் நான் எப்படி அவரிடம் பையத்து செய்ய முடியும் என்று தன்னுடைய கையாலேயே அந்த இணை வைக்கும் பொருளை அகற்றிவிட்டு அவரிடம் பையத்து செய்தார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த செய்தியை மறந்து விட்டு இந்த சமுதாயம் இன்னைக்கு கயரை கழுத்தை கட்டி இருக்கிறது. இதை பத்தி நான் புரிய வேண்டாமா? தெரிய வேண்டாமா? சமுதாயத்திடம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாமா? இன்னைக்கு அதான் நடக்கு. இணை வைக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளையும் நான் எப்படி பார்க்கிறோம்? இணை வைக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் இருந்து வெளியேற வேண்டிய சமுதாயம் இணை வைக்கக்கூடிய செயல்களை சர்வ சாதாரணமாக செய்கின்றார்களே. அவங்களுக்கு யார் சொல்லுவது? நாம தான் சொல்லணும். இங்க கூடி இருக்கிறோமே, இத்தனை பேர் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறோமே, இணை வைத்தலுக்கு எதிராக நிற்கிறோமே, நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமை என்ன? நம்முடைய ஊரிலே, பகுதியிலே, ஜமாத்துகளிலே யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரிடமும் சென்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை, பொறுப்பு. யாருமே செய்யல, நாம ஒதுங்க முடியாதுல்ல, நாம செய்யணும்ல, மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல. அல்லாஹ் நம்மளை நாடி இருக்கான்ல, நமக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறான்ல. இப்ராஹிம் நபி காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, அவங்களுடைய மனைவி சாராவிடம், உன்னையும் என்னையும் தவிர இந்த பூமியில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு யாருமே இல்லை, எல்லாருமே இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. நல்லா நீங்க சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இப்ராஹிம் நபிக்கு உதவி செய்யக்கூட ஆள் கிடையாது, ஏன்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சாரா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹாஜிரா எல்லாம் வர்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஜமாத்தாக, ஒரு அமைப்பாக, ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு மர்கஸ்களோடு, ஒரு பிரச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல்களோடு நாமெல்லாம் இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம்ல. இந்த சமுதாயத்தில் யாரும் கண்டுக்கிட மாட்டேங்கிறான், இணை வைத்தலை பத்தி பேசவே மாட்டேங்கிறான். சமுதாயம் எக்கேடு கட்டு போட்டும் நினைக்கிறான். அவங்களுக்கு தேவை ஓட்டு, நோட்டு, சீட்டு தான், அதை பத்தி தான் பேசுறான். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அசல் உண்மையான நோக்கம் என்ன, உண்மையான கடமை என்ன, இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்ல வேண்டும், எதை முன்னெடுக்க வேண்டும்? அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாமும் இந்த வேலையை செய்ய தயங்கினால் மீண்டும் இந்த தமிழ்நாட்டிலே இணை வைப்பின் கொடி உயர பறக்கும். நாம் கண்டு காணாமல் இருந்தோம்னா நமக்கு என்ன போனோம்னா, எப்படி இணை வைத்தலை வேறறுத்து ஒரு இணை வைப்புக்கு எதிரான சமூகத்தை உருவாக்கினோமோ அது மீண்டும் பின்னோக்கி செல்லும்.
அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவைகளெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? இறைவனுக்காக செய்ய வேண்டிய பணி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தனித்து நின்றாலும் கூட இறைவனுக்கு செய்ய வேண்டிய செய்திகளை சரியாக செய்தார்களோ, எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் செய்தார்களோ, யாருக்கும் பணியாமல் செய்தார்களோ, அத்தகைய ஏகத்துவ செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய நம் பொறுப்பு. இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. நாம தான் முன்னெடுக்கணும், நாம தான் செய்யணும். நமக்கு அல்லாஹ் நாடி இருக்கிற அருளை செய்வான், மறுமையிலே நம் பாவங்களை மன்னிப்பான். இணை வைப்புக்கு எதிராக, தர்காக்கு எதிராக, தாயத்துகளுக்கு எதிராக, சூனியத்துக்கு எதிராக, எல்லாவற்றுக்கும் எதிராக பேசுங்க. மக்கள்கிட்ட அறிவுக்கண்ண திறங்க, திருமறை குர்ஆனை கொண்டு சேருங்க. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு சொல்லுங்க. நம்ம கதையை சொல்ல வேண்டாம், இப்ராஹிம் நபியை படிக்க சொல்லுங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படிக்க சொல்லுங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படிக்க சொல்லுங்க. வீடு வீடா கொண்டு சேருங்க. சேர்க்கத்தானே வேணும், நமக்கு அதுதானே பொறுப்பு, அதான வேலை. அதை தவிர வேற என்ன வேலை? ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுப்பதை விட வேற எந்த வேலையும் நமக்கு இல்லை. முதல் வேலை, நபிமார்கள் எப்படி தீமைக்கு எதிராக, இணை வைத்தலுக்கு எதிராக எல்லா நபிமார்களும் ஒற்றை குரலில் பேசினார்கள். லா தஅபுது இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை என்று ஒரு குரலில் போர் முழக்கமிட்டார்களோ, அதுபோல நீங்களும் போர் முழக்கமிட வேண்டும். சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுவோம், எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்போம். சமுதாயத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுவோம். கேட்கவன் கேட்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம் சொன்னோமா, பேசினோமா? அல்லாஹ்வை பத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தில் நாம் பின்வாங்கினோமா? நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். நான் எதற்கு படைக்கப்பட்டேன்? அல்லாஹ்வுக்கு நான் செய்யக்கூடிய செயல் என்ன, சேவை என்ன, இறைவனுடைய மார்க்கம் பால்படுத்தப்படுகின்ற கவலை நம் உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே நமக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி. அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா என்பதை நாம் முதலில் எடுக்க வேண்டும். இப்ராஹிம் நபியோட முன்மாதிரி என்பது, இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தில் நின்று பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல, பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையை அவர்கள் எதிர்நின்றார்கள். அந்த யக்கீன், ஈமான், ஒரு நம்பிக்கை வரணும். என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, ஒன்றும் நடக்காது, நான் இறைவனுக்காக பயணிக்கின்றேன், இறைவனுக்காக பேசுகிறேன், இறைவனுக்காக மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை சொல்லுகின்றேன், எந்த அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை. நீங்க வாங்க, முதல்ல மக்கள்கிட்ட பேசுவோம், ஊர்ல பேசுவோம், குழு தாவாக்களை ஏற்பாடு செய்யுங்க, தனிநபர் தாவாக்களை மேற்கொள்ளுங்க, இளைஞர்களை போய் சந்திங்க. நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள், விரட்டப்படுவீர்கள். அப்பொழுதெல்லாம் நீங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விரட்டினான்ல, ஊர் நீக்கம் செய்தால, நெருப்புல தூக்கி போட்டால, நமக்கு அதுல முன்மாதிரி இருக்குல்ல. நாம இப்ராஹிம் முன்மாதிரி எப்படி எடுக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக கஷ்டப்பட்டார்களே, அதுபோல நானும் கஷ்டப்படுவேன். வேற எந்த நோக்கமும் இல்லை, சிந்தனை இல்லை, யாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பாதை தெளிவானது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த பாதையில் செல்லுகின்றேன். நான் சரியான பாதையில் செல்லும் காலமெல்லாம் என்னோடு என் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான். நம்பிக்கையோட வாங்க சகோதரர்களே, ஒதுங்காதீங்க, வீட்டில் முடங்காதீங்க, ஆண் என்று பெண் என்று பேதம் பார்க்காதீர்கள். மார்க்கத்தை எடுத்து சொல்லுவது ஒவ்வொருக்குமான பொறுப்பு. தீமைக்கு எதிராக போராடுவது என்பது ஒவ்வொருவருக்கும் கடமை. நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு செயல் மார்க்கத்துக்கு எதிரான செயல், இஸ்லாத்துக்கு எதிரான செயல், மார்க்கத்தை மடைமாற்றும் செயல், தீமையை நன்மை என்று காட்டக்கூடிய செயல், நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு சேர்க்கும் செயல். நாம புரிவோம், நாம விளங்க இருக்கக்கூடியவங்க முதல்ல புரிவோம். இப்ராஹிம் நபியை பத்தி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டா எல்லாம் சரி நினைக்காதீங்க. இதுக்கு யாருக்காவது கேட்டதோ கேட்கல என்ன அது நமக்கு தெரியாது. நம்முடைய பொறுப்பு என்ன? ஒவ்வொரு நான் எனக்காக என்ன செய்தேன், ஒவ்வொரு செஞ்சீங்க. நான் செஞ்சேனா, எனக்காக செஞ்சேனா, ஏன் அல்லாவுக்கு நான் என்ன செஞ்சேன்? எனக்கு அல்லாஹ் நேர் வழியை காட்டினானே, மார்க்கத்தை காட்டினானே, நான் மடமையில் இருந்தவனை அல்லாஹ் அறிவு கண்ணை திறந்தானே, நான் இப்படித்தானே முட்டிக்கிட்டு கிடந்தேன், எனக்கு அல்லாஹ் ஏகத்துவத்தை கற்றுக் கொடுத்தானே, ஏகத்துவத்தை காட்டியதற்காக என் இறைவனுக்கான என்ன செய்தேன், என்ன சேவை செய்தேன்? நாம புரியணும்ல, நாம தெரியணும்ல, நாம சிந்தனை வளரணும்ல, இறைவனுக்காக சேவை செய்யக்கூடியவர்களாக நாம மாறணும்ல, இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக தங்களை தாங்கள் உருவாக்கணும்ல. அப்ப இந்த ஊர் மக்கள், ஜமாத் மக்கள் முதல்ல நாம என்ன புரியணும்? நான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில் நின்று இந்த ஏகத்துவத்தை இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இல்லங்களிலும் கொண்டு சேர்ப்பேன். திட்டத்தை வாங்க,
இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்ற செயல் திட்டத்தின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்புக்கு எதிராக என்னவெல்லாம் செய்தார் அல்லாஹ்வே கொண்டு போங்க, பேசுங்க, பெண்கள் பெண்கள்கிட்ட பேசுங்க, ஆண்கள் ஆண்கள்கிட்ட பேசுங்க, குழு தாவா செய்யுங்க, இந்த தனிநபர்களை சந்திங்க, பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், விட்டோடி சென்று எல்லா வழிகளிலும் இணை வைப்புக்கு எதிராக, சிறுக்குக்கு எதிராக உங்களுடைய ஒவ்வொரு குரல்களும், உங்களுடைய ஒவ்வொரு நடைகளும், உங்களது ஒவ்வொரு முன்னேற்றமும் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்றான், நீங்கள் கவலை அடையாதீர்கள், பயப்பட வேண்டாம். மூமின்களாக இருந்தால் நீங்களே வெற்றி பெற்றவர்கள். இளைஞர்களே அதுதான் அழைக்கிறோம், வாங்க, மாணவர்களே வாருங்கள், பெரியவங்களே வாருங்க, பெண்களே வாங்க, எல்லாரும் வாங்க, அல்லாஹ் பத்தி பேசுவோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். அவங்கள்ட்ட என்னென்ன முன்மாதிரி இருக்கிறது, அந்த முன்மாதிரி நாம் எங்கெல்லாம் புறக்கணித்திருக்கிறோம் என்று ஒப்பிட்டு கூறுவோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்காக யார் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், ஒருபோது இழிவுபடுத்தவும் மாட்டான். அல்லாஹ்வுக்காக நீங்க செய்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக வேலை செய்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக மார்க்க பிரச்சாரங்களை முன்னெடுத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக இந்த மக்களை போய் சந்திச்சீங்கன்னா, மக்கள் இழிவுபடுத்துவது போல் நடப்பார்கள். ஆனால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் உங்கள் கண்ணியங்களை உயர்த்துவான், உங்கள் பாதங்களை உறுதியாக்குவான், உங்களை கொள்கையிலிருந்து தடம்பொருளிலிருந்து காப்பாற்றுவான். அல்லாஹ்வுக்காக வாங்க. இந்த சமுதாய இளைஞர்களை நம்ம அப்படித்தான் அழைக்கிறோம், ஒட்டுமொத்த சமுதாயத்தை அப்படித்தான் அழைக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்க, தௌஹீத் ஜமாத்துல வந்து சொல்லவே இல்லை, நீங்க தௌஹீத் ஜமாத்துக்கு வரவே வேண்டாம், கூப்பிடவே இல்லை. தௌஹீத் ஜமாத்துக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய காலமெல்லாம் கிடையாது. விரும்பியவர் வரட்டும், இஷ்டம் இல்லாதவங்க போட்டோம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஆனால் மார்க்கத்தின் பால் வாருங்கள், கொள்கையின் பால் வாருங்கள், ஏகத்துவத்தின் பால் வாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியின்படி வாருங்கள். இது பொதுவானது, இது எல்லோருக்குமானது, இதை சொல்லித்தானே ஆகணும், இதை பேசித்தானே ஆகணும். என் ஜமாத்துல வந்து சேருன்னா யாரையா கூப்பிட்டோமா? கூப்பிடவே மாட்டோம். தௌஹீத் ஜமாத் இத்தனை வருஷம் அங்கே இருக்கல, என்னைக்காவது நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறோம், நீங்க வந்து இணைஞ்சுக்கோங்க சொல்லவே மாட்டோம், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் கொள்கையை சொல்லுகின்றோம், நாங்கள் சரியாக சொல்லுகிறோம் என்று நம்பினால் நீங்கள் வந்து சேர்ந்து எங்க ஜமாத்தை பலப்படுத்த வேண்டாம், உங்களுடைய தாவாவை மேம்படுத்திட்டு போங்க, அவ்வளவுதான். இந்த ஜமாத் ஆள் சேர்த்து கூட்டம் சேர்த்து ஆட்சியை பிடிக்க போறது இல்லை, கட்சி ஆரம்பிக்க போறது இல்லை, ஓட்டு கேட்க போறது இல்லை, அதுக்காக நம்ம தடை செய்து வச்சிருக்கிறோம். நம்முடைய ஒரே நோக்கம், ஒரே படி, ஒரே சிந்தனை, அல்லாஹ்வை பற்றி பேசணும், நபிகளாரை பற்றி பேசணும், திருமறை குர்ஆனை பற்றி பேசணும், மக்களை மடமையில் இருந்து அகற்றி திருமறை குர்ஆனுடைய வழியில் நடத்த வேண்டும். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் இல்லையே, இது எல்லாரும் செய்யலாமே. இல்ல நாங்க எங்க லேபிள்ல தான் செய்யுங்க, இப்ராஹிம் நபியை பத்தி பேசுங்க, உங்க பேனர்ல பேசுங்க, இணை வைப்புக்கு எதிராக பேசுங்க, தர்காக்கள் இல்லை என்று அறிவியுங்க, அதுக்கு எதிராக நீங்கள் கூட்டம் போடுங்க. நாம எப்படி வேணாலும் செய், உன்னுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும், உன்னுடைய வார்த்தை சரியாக இருக்க வேண்டும், உன்னுடைய அழைப்பு இஸ்லாத்தை நோக்கி இருக்க வேண்டும். எல்லாரும் செய்வோம், எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்துல செய்வோம், நாங்க ஒரு பக்கத்துல நீங்க ஒரு பக்கத்துல, எல்லாரும் சேர்ந்து அடிப்போம், இந்த சமுதாயத்துல இணை வைத்தை வேற இருப்போம். இதுல சோட போக கூடாது இல்ல, இதுல பின்வாங்க கூடாது இல்ல, நம்ம ஊரை நாம தானே காப்பாற்றணும், நம்ம மக்களுக்கு நாம தானே எடுத்து சொல்லணும். இந்த ஊர்ல ஒரு தண்ணி வரல, கரண்ட் போட எத்தனை பிரச்சனை பண்றோம், சமூக பிரச்சனைக்காக எத்தனை. ஆனா இணை வைத்தல் என்ற மாபாதக செயலை செய்து மறுமையினுடைய வாழ்வை நாசமாக்குகின்றார்களே, அதை கண்டுக்க மறுக்கிறோமே, அதுல கருத்து சொல்ல மறுக்கும், அதுதானே அசல், அதுதானே உண்மை, அதுதானே வெற்றி. இந்த ஊர்ல ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன நடந்துற போகுது? இருட்டில் இருப்போம், அவ்வளவுதானே. ஆனா இணை வைத்தல மரணிச்சா நிரந்தர நரகம்ல, அதெல்லாம் என் சகோதரன் மேல கவலை வருது. என் சகோதரர்கள் மீது எங்களுக்கான கவலை என்பது ஒரே கவலை தான், அவருடைய மறுமை வாழ்வு நாசமாக கூடாது. பாக்கி எல்லாம் ரெண்டாவது, இந்த உலகம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம் ரெண்டாவது. முதல்ல நீ முஸ்லீமா இரு, மூமினாக இரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல இரு, அவர்களைப் போல கொள்கை பற்றுள்ளவனாக வாழு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தான் இணை வைப்பது மட்டுமல்ல, இணை வைக்கும் நிலையை வேறறுத்தார்களோ, அவர்களை வெறுத்தார்களோ, புறக்கணித்தார்களோ, உங்களுக்கும் எங்களுக்கும் பகையும் வெறுப்புத்தான் என்று டிக்ளேர் செய்தார்களோ, அதான் முன்மாதிரிங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபிட்ட முன்மாதிரினா என்ன நினைச்சீங்க? இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள், எதை மேற்கொண்டார்கள்?
என்ன பேசினாங்க அதான புரியணும். நாம் புரியலையே, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி நம்ம எடுக்கலையே. அல்லாஹ் வெறுமனே அந்த முன்மாதிரியை பற்றி பேசாம கீழே சொல்றான், ஒமை எத்த வல்ல, யார் இப்ராஹிமுடைய முன்மாதிரியை புறக்கணிக்கின்றாரோ அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிமிடம் என்னெல்லாம் முன்மாதிரி இருக்கிறது, எப்படியெல்லாம் முன்மாதிரி இருக்கிறது, அவங்க எப்படியெல்லாம் உறுதியாக நின்றாங்க. இந்த முன்மாதிரியை நீங்கள் புறக்கணித்தால், நான் சொல்லல அல்லாஹ் சொல்றான், அவன் எந்த தேவையும் மற்றவன் புகழுக்குரியவன் போங்கடாங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு நான் முன்மாதிரி சொல்லிட்டேன், அந்த முன்மாதிரியை நீ பின்பற்ற வேண்டும், அந்த முன்மாதிரியை நீ எடுக்க வேண்டும், அந்த முன்மாதிரியை பாடம் படிக்க வேண்டும், அந்த முன்மாதிரியை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரியை புறக்கணிப்பேன் சொன்னா, தாராளமா புறக்கணிச்சுட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம், உன்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை, மறுமையில் நீ என்கிட்ட வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேங்க அல்லாஹ். இதை விட என்ன சொல்லணும், இதை விட என்ன நினைக்கிறீங்க? சும்மா அல்ல கோடிட்டு காட்டுவதற்காக இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு சொல்வதல்ல, செய்தி இருக்கிறதுங்க அல்லாஹ். அவர்கள்ட்ட இருக்க முன்மாதிரி, அவங்க எப்படி பேசுறாங்க, அவர் நபிக்கும் சொன்னாங்கல்ல, அது போல நீ அதை மறு. இல்ல எங்க சொந்த பந்தம், எங்க அண்ணன் தம்பி, என் மாமன் மச்சான், அவங்க நாங்க எதுக்க முடியாது, அவனோட தர்காவுக்கு நானும் போவேன், தாராளமா போ. தர்காவுக்கு போவியா போ, தாயத்து கட்டுவியா கெட்டு, எங்களை கொண்டும் இல்லை, மறுமையில வருவீங்க, அங்க விசாரணை நடக்கும். அது இணை வைத்தல் என்ற செய்தி நீங்க தெரியாம செய்யல, உங்க காதுகளில் ஒலிக்கப்பட்டு விட்டது. யார் உண்மை வந்த பிறகும் அதை மறுப்பாரோ அல்லாஹ் பாத்துக்கிடுவாங்கிறான். உற்று நபியே சொல்ல வேண்டியது மட்டும் தான் வேலைங்கிறான் குர்ஆன்ல அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து. இந்த மக்கள்கிட்ட ஏகத்துவத்தை, என்னை பற்றிய செய்தியை சொல்ல வேண்டியதான் வேலை, சொல்ல வேண்டியது கடமை. சொல்லிட்டில அவன் கேட்கல, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறத விடுங்கிறான் அல்லாஹ். நான் பார்த்துக்கிறேன், வறுமையில வரட்டும். அதனால கவலைப்பட்டு பேசுகிறோம் சகோதரர்களே, அதனால பயத்துல பேசுகிறோம், அதனால தான் ஓடோடி வந்து சொல்லுகிறோம், உங்களை தேடி வந்து பேசுகிறோம். வேண்டாம், இணை வைப்பு என்ற விபரீதத்தில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், அந்த பாவத்தின் பக்கம் போவாதீங்க. தர்கா வழிபாடு, தாயத்து, ஆரத்தி எடுத்தல், முட்டை எறிதல், சூனியம் பார்ப்பது, சாதகத்தை நம்புவது, நல்ல நேரம் கெட்ட எதை செய்யாதீங்க. இவைகளெல்லாம் இணை வைத்தல் என்று இஸ்லாம் பட்டியலிடுகிறதோ, அந்த இணை வைத்தலில் நீங்கள் கவனமாக இருங்கள். இது சொன்னதுனால எனக்கு நீங்க என்ன தர போறீங்க, ஜமாத்துக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஒண்ணும் கிடையாது. ஏசுவீங்க, பேசுவீங்க. இப்ப கூட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, குழப்பம் உண்டாக்கிறதா, அதான சொல்லுவீங்க. சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. நீங்க சொன்னதுனால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா உங்களை நீங்கள் சீர்திருத்தங்கள் எடுத்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களை நீங்கள் சரி செய்யுங்கள். எதை வச்சு? என் வார்த்தையை வச்சல்ல, குர்ஆனுடைய வசனங்களை வைத்து, நபி மொழிகளை வைத்து, இப்ராஹிம் நபியினுடைய முன்மாதிரியை வைத்து. அதுக்காகத்தான் கூட்டம், அதுக்காகத்தான் பேச்சு. எந்த சூழ்நிலையும் சரி, நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணிக்க கூடாது. லா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிம், நீங்க முஸ்லீமாக தவிர மரணித்தவே விடாதே அல்லாஹ் சொல்றான். நீ மரணிக்கும் போது கலெக்டராக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், இன்ஜினியர், அதெல்லாம் அல்லாஹ் கேட்கல. நீ மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக, கட்டுப்பட்டவனாக, இணை வைக்காதவனாக, உன்னுடைய மரணம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உன்னுடைய மரணத்தின் போது நீ அல்லாஹ்வுடைய தௌபா செய்யாம இணை வைத்த நிலையிலேயே நீ மரணித்து விட்டால் அதால பாதாளத்துக்கு செல்வாய். அது அபாயகரமான விஷயம், மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. சாதாரணமாக சொல்லக்கூடிய சொல்லல்ல அது. ஒரு மனிதன் தான் இணை வைத்த நிலையிலிருந்து வெளியேறாமல் அந்த நிலையிலே மரணிப்பான் என்று சொன்னால் அதை விட அவனுக்கு துர்ப்பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. அதனால தான் நாங்க படிச்சு படிச்சு சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம். நீ கேட்டாலும் சரி, வெறுத்தாலும் சரி, ஏசினாலும் சரி, ஆதரிச்சாலும் சரி, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. மார்க்கத்தின் பக்கம் வாங்க, கொள்கையின் பக்கம் வாங்க, ஏகத்துவத்தின் பக்கம் வாங்க, உறுதியின் பக்கம் வாங்க, குர்ஆனின் பக்கம் வாங்க, நபிமொழிகளின் பக்கம் வாங்க, முஸ்லீமா வாங்க, மூமினா வாழுங்க, மூமினாக மரணிங்க. மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவான், சொர்க்கத்தை நசீபாக்குவான். அத்தகைய சொர்க்கம் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று செய்தியை முத்தாய்ப்பாக கூறிய உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.